லதா மேடம் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நிறைய விஷயம் சொல்லணும் இருக்கு. ஆனா நிறைய எல்லாம் கொஞ்சமா நேரம் சொன்னீங்கன்னா கிடையாது. நல்லா இருக்கும். நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குல்ல. ஆமா, அதெல்லாம் இருக்கு. ராதாகிருஷ்ணன் சார் சொன்னபடி அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. ஒரு 4-5 தடவை போயிருப்பேன். நான் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்த பொண்ணு நானு. ஸோ அது 4-5ங்கிறது கம்மி தான். ஆனால் அவளை போயிருக்கேன். எல்லாமே ஒவ்வொரு இதுவா பல விஷயங்கள் அதில் ரசிச்சிருக்கேன். ஆம், அப்புறம் வந்து இந்த பாம்பே ஒரு ஆர்டரா சொல்லாம எனக்கு எது தோணுதோ அந்த அந்த மாதிரி சொல்றேன் ரேண்டமா. பாம்பேல வந்து எந்த பீச்சும் ஞாபகம் இல்லை. கடல் வந்து உள்ள போகும். உள்ள அது ஒரு சர்டன் டைம்க்கு அப்புறம் உள்ள போகும். 6 மணியோ என்னவோ உள்ள போகும். அங்க ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு போய் அந்த சிவபெருமான் ஞாபகம் வழிபட்டுட்டு வந்திருக்கோம். எல்லாரும் சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க தண்ணி வந்துடும் அப்படிம்பாரு அவரு. ஒரு 1/2 hour 45 minutes தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறமும் தண்ணி வந்துடும். அதனால அதுக்குள்ள அந்த ஐயர் வந்து எல்லாம் பண்ணுவாரு. அவரோட எல்லா ஜனங்களும் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருவோம். அது ஒரு வித்தியாசமா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த பாம்பேலயே இன்னொன்னு வந்து ஆம், பாம்பேவை சுத்தி நிறைய இடம் போனோம். அவுரங்காபாத் அது இதுன்னு எல்லாம் அந்த பாம்பே ட்ரிப்புன்னு வச்சுட்டு வேற வேற பார்த்தோம். அங்க வந்து அந்த அஜந்தா எல்லோரா குகை கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். நம்ம எல்லாம் புக்கில் படிச்சிருக்கோம். எல்லாமே இருக்கு. அவ்வளோ ஒண்டர்ஃபுல், அவ்வளோ பெருசு. அது ஏரியல் வியூல பார்த்தா அப்படியே ஹார்ஸ் ஷூ மாதிரி இருக்கும். அது அங்க மினியேச்சர் அப்புறம் டிராயிங் அதெல்லாமும் இருக்கும். அதை பத்தி ஏன்னா இப்பெல்லாம் ரொம்ப சோஃபிஸ்டேட்டட் கேமரா எல்லாமே இருக்கு. நாங்க போன பீரியட்ல அவ்வளோ இல்லை. நாங்க வீடியோ கேமரா வச்சுக்கிட்டு எல்லாம் எடுத்தோம். இப்பவும் வீட்டில் இருக்கு. அது எங்க ரிலேட்டிவ்க்கு போட்டு காமிக்கும் போது அப்படியே சன் டிவியில வந்த மாதிரி இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அதுல ஒண்டர்ஃபுல் ஆர்ட். மேடம் மேடம் சொல்ல ஒரே ஒரு முடியல. செகண்ட். மேடம் ஒரே ஒரு செகண்ட். போன வாரம் நான் அங்க ஒரு 10 நாள் இருந்தேன். அஜந்தா, எல்லோரா, அவுரங்காபாத், பிபிகா ஒரு எல்லா இடத்துலயும் இருந்தேன். இப்ப நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. அதுதான். ஆமா, போன அப்பவுமே வாரம் ரொம்ப நல்லா இருந்தேன். இருந்தது. நீட்டா கிளீனா தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா கூட்டம் இன்னும் கம்மியா இருந்தது. அது எங்களுக்கு சௌரியமா போச்சு. அஜந்தாங்கிறது ஒரு இடம், எல்லோராங்கிறது இன்னொரு இடம். ஆம், ரொம்ப 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 நல்லா இருந்தது. அதெல்லாம் ஒண்டர்ஃபுல் பிளேசஸ் டு பி சீன். அது மாதிரி அங்கேயே அந்த அவுரங்காபாத்ல இவர் ம், அவுரங்கசீப் கட்டின ஒரு தாஜ்மஹால் மாதிரி. அது நிறைய பேர் போக மாட்டாங்க. தாஜ்மஹால் போயிட்டு வந்துருவாங்க. அவர் வந்து ம், ஆஹ், அவரும் அது மாதிரி கட்டணும் அப்படின்ட்டு கட்டினாங்க. அது அந்த அளவுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இல்லை. பட் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருந்தது. தூரத்துல இருந்து பார்க்க தாஜ்மஹால் லுக்கே இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. அந்த குடைவரை கோயில் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வைசாக் விசாகப்பட்டினம் பாத்தீங்கன்னா அங்க அருக்கு வேலின்ட்டு இருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அவ்வளோ நல்லா இருக்கு. அது ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அந்த இடம் நல்லா இருக்கு. அப்புறம் அந்த வைசாக்ல இருந்து ட்ரெயின் ஒண்ணு, அது எப்படின்னா ஸ்பெஷல் ட்ரெயின். அங்க ரெண்டு ரெண்டு பேருக்கு ரெண்டு ரெண்டு சீட் இருக்கிற சீட்டர் இருக்கும். அது அப்படியே டோட்டலா 180 டிகிரிஸ்க்கு திருப்பலாம். அது சென்னையில, ஐ மீன் தமிழ்நாட்டுல கூட ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நாங்க போனது அருக்குவேலிக்கு. அந்த ஏன்னா சீனரி பிரம்மாண்டமா இருக்கும் போற வழியெல்லாம். அதுக்கு தான் என் ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு தான் நாங்கள் போனோம். அவர் தான் கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, கார் பாட்டிக்கு ரோட்ல வந்து அங்க உங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டோம், நீங்க வந்து ட்ரெயின்ல போங்க அப்படின்னு பர்பஸா சொன்னாரு. அவ்வளோ நல்லா இருக்கும் சீனரி. யூ ஹவ் டு சி ஆல் தோஸ் திங்ஸ் அப்படின்னாரு. அந்த ட்ரெயினுடைய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அந்த குகையும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் பிக்சர்ஸ் எல்லாம் கூட ஒரு பீரியட்ல போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே உடைஞ்சு போற மாதிரி இருக்கும் பார்த்தா. உள்ள போரா உள்ள கேவ்ஸ். உள்ள அவ்வளோ டீப்பா போகுது அங்க. அந்த கவர்மெண்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. வேரியஸ் ஃபோக்கஸ் லைட் கலர் கலரா அந்த குகைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அது பகல்ல எல்லா நேரம் டோட்டலா எரியும் வச்சுக்கோங்க.
அந்த லைட் மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் தூரம் கூட போக முடியாது, அவ்வளோ இருட்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த நிறைய சினிமா ஷூட்டிங்லாம் அங்கே நடக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அது அப்புறம் நம்ம ஸ்டீஃபன் ராஜ் சார் ஸ்டார்ட் பண்ணான்னு எனக்கு தனுஷ்கோடி. அங்க வந்து உள்ள கொஞ்ச தூரம் கடல்ல கொஞ்ச தூரம் நடக்க விட்டாங்க. நாங்க போனோம் ஒரு தடவை போகும்போது, இன்னொரு தடவை போகும்போது விடல. அங்க முக்கடல் சங்கமம். நம்ம கடல்னா தண்ணி நீளமா இருக்கும் அப்படிதான் நினைக்கிறோம். சில கடல் தண்ணி பச்சையா கூட இருக்கும், நம்ம பார்த்திருக்கோம். அந்த இடத்துல முக்கடல் சங்கமம் வந்து மூணு தண்ணியும் சேர்ந்து நல்லா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இது இந்த கடல், அது அந்த கடல். மூணு தண்ணியும் தனித்தனியா வந்து சேர்ந்து அப்படி போகுது. அந்த இடத்துல போய் நாங்க கால் வச்சோம். பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஆசம். அதுக்கப்புறம் வந்து சார் சொன்ன மாதிரி அந்தமான்ல ஒயிட் சாண்ட் பீச்னு இருக்கு. நீங்க எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க ஹாவ்லாக் ஐலாண்ட்ல. அதுக்கு ராதாநகர் பீச்னு சொல்றாங்க. அந்த ஒயிட் சாண்ட் வந்து ஒண்டர்ஃபுல்லா, அப்படியே ஒயிட்னா ஒயிட், பக்கா ஒயிட்டா நேச்சுரலா இருக்கும். அவ்வளோ ஃபைன் டஸ்ட்னு சொல்ற அளவுக்கு ஃபைன் சாண்ட்னு சொல்லலாம். கரெக்ட். அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த இது என்ன, உடம்புல எல்லாம் பயங்கரமா ஒட்டிக்கிட்டு குளிச்சா செஞ்சா கூட போகல ஒரு நாள் ரெண்டு நாளைக்கெல்லாம். அந்த ஒரு இது இருந்தது. ஆனா பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஜென்ரலா நம்ம ப்ரௌனிஷா அந்த சாண்ட் தான் பார்ப்போம். இந்த ஒயிட் சாண்ட் பீச் இருந்தனால அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அங்க எல்லாமே ஃபேமஸ், எல்லா பீச்சுமே ஃபேமஸ். அதுல இது இன்னும் கொஞ்சம் பர்டிகுலரா நல்லா இருந்தது. அப்புறம் வந்து ஜப்பான்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மெயினா நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அந்த கியூல நின்று அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. அதை அடிச்சுக்க ஒண்ணுமே ஒண்ணுமே இல்லை. சாதாரண ஒரு ஆர்ச்சு, அது போட்டோ எடுக்கணும் அவ்வளவுதான். அது எங்க இருந்து பார்த்தாலும் நல்லா தான் தெரியுது. நாங்க ஒரு கியூ இருந்தது, எதுக்கு இந்த கியூ ஃபார்ம் ஆயிருக்குன்னே தெரியலேன்ட்டு அங்க கியூல இருந்தவங்கள கேட்டோம். நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், ஜாப்பனீஸ் பீப்புள் எவ்வளோ ரிச்சா, பெரிய அதாவது ஸ்டார் ஹோட்டல்ல மேனேஜரா இருக்கிறவங்களுக்கு கூட இங்கிலீஷ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ அதனால ஃபாரினர்ஸ் யாரோ நின்னாங்க, அவங்கள்ட்ட அதாவது இங்கிலீஷ்காரவங்க யாரோ நின்னாங்க, ஃபேஸை வச்சு நாங்க நினச்சிக்கிட்டோம். அவங்கள கேட்டோம் என்னன்னா, அந்த ஆர்ச்சை போட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்கு நேரா ஒரு லைன் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த அளவு நம்மளா இருந்தா இப்படி அப்படியே எடுத்துட்டு யார் முன்னால இருக்குமோ அவங்கள தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். அது மாதிரி இருப்போம் அங்க. அவ்வளோ டோக்கியோங்கிறது ரொம்ப 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 க்ரௌடு இருக்கிற, வேர்ல்ட் லெவல்ல ஹையஸ்ட் க்ரௌடுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அங்க கூட அவ்வளோ வெல் டிசிப்ளின். நம்ம இங்க சென்னையில ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு விட மோசமான மாதிரி கூட்டம். ஆனாலும் டிசிப்ளின்டா ஜனங்க போறாங்க. ஒரு இடத்துல கூட ஒரு ஸ்டாம்பீடு வருங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு வராது, அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணாங்க. அங்க மெயினா நான் அதுவும் சொல்லியிருக்கேன், மெட்ரோ ஸ்டேஷன் ஒண்ணு. அங்க வந்து 6 சைட்ஸ், அந்த சிக்னல் போடும்போது 6 சைட்ல இருந்து ஜனங்க வேற வேற பக்கம் போறாங்க. கச்சா முச்சம் தான். நீங்க ஏரியல் வியூல பார்த்தோன்னா ஒரு மாதிரி பயப்படுற அளவுக்கு இருக்கும். ஆனாலும் டிசிப்ளின்டா ஒருத்தங்க ஒருத்தங்க லிட்டில் கூட மோதிக்கல. நாங்க எங்க குரூப்ல போனவங்க தான் சிலர் மோதிக்கிட்டோம், எங்களுக்கு கரெக்டா பேட்டர்ன் தெரியாதனால. அதர்வைஸ் அவ்வளோ நீட்டா போனாங்க. அது வந்து ஆசம்னா ஆசம். அது அவ்வளோ நல்லா இருந்தது. ஆம், அதுக்கப்புறம் காஷ்மீர்ல சோன்மார்க், குல்மார்க், பகல்காம். பகல்காம்னாலே எல்லாருக்கும் நடுங்கும், கொலை நடுங்கும். இது மூணு இடமும் உண்மையிலே அதான் நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, இந்தியாவின் மகுடம் சொல்லுவாங்க இல்லையா காஷ்மீர. அதெல்லாம் 100க்கு 200% சொல்லலாம், உண்மைக்கு உண்மை. அவ்வளோ ஒரு இயற்கையின் இயற்கை எழில் கொஞ்சம் இடம் சொல்லலாம். அதுல பகல்காம் வந்து இப்ப பிரச்சனை போது என்னெல்லாம் யாரெல்லாம் சொன்னாங்களோ அதை விட ஒரு படி அதிகம்ட்டே சொல்லலாம். அது போற வழி அவ்வளோ ஒரு பயங்கரமான வழி. அது போயிட்டு வந்தப்பறம் அப்பா, இவ்வளோ அருமையான இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னு அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அந்த வேலி வந்து ஒண்டர்ஃபுல் வேலி. அதுக்கு வந்து மினி சுவிட்சர்லாந்து கூட இன்னொரு பேரு. அங்கதான் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்தது. அவ்வளோ 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 நல்லா இருந்தது. அந்த போன பாதை வந்த பாதை ஹாரிபிள்னு ஒரு பக்கம் சொல்லலாம், நம்ம போயிட்டு நல்லபடியா வந்ததுனால ஆசம்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம்.
தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ கிவன். தேங்க்யூ. சீக்கிரம் முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது ராதா நகர் பீச் தான் நாங்க சொன்னது. ஓ, நானும் சாரன் சொன்னேன் இல்லையா? இந்த பாருங்க, இந்த இந்த மரங்களே ஒரு அழகு. இந்த இந்த மரங்களே இது ஆ, ராஜா எடுத்த படம். இந்த மரங்கள் அவ்வளவு அழகா இருந்தது. இந்த இந்த இடம் இந்த மரங்கள் இருக்குது ரொம்ப அழகா இருந்தது. நாங்க நல்லா ரசிச்சோம். அதே மாதிரி அந்த ராதாநகர் பீச்ல பீச் சுத்தமான மணல். நாங்க குளிச்சது அவ்வளவு அழகா குளிச்சோம். இதான் பீச். அந்த பீச் ரொம்ப அழகா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி ராதாநகர் பீச் தான். அந்த பேர் மறந்துடுச்சு. பட் வந்ததுனால ஞாபகம், நீங்க சொன்னதுனால ஞாபகம் வந்தது, அதை காமிச்சேன். ரொம்ப பிரமாதமான இடம். நல்லா ரசிச்சு குளிச்ச இடம். படம் உங்களுக்கு காமிக்கப்பட்டு வாங்க. சக்கரபாணி சார். அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு தந்த ஸ்டீபன் சாருக்கு நன்றி. எனக்கு பயணங்கள்னா ரொம்ப பிடிக்கும். பயணங்கள்ல தனியா போகக்கூடாது, ஃபேமிலியோட போகணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். போற இடத்துலயும் ரொம்ப ரசனையோட என் பிள்ளைகள் பண்ற அதுங்க அதுங்க என்ஜாய் பண்றது நான் ரசனையோட பார்த்துக்கிட்டு இருப்பேன். கல்யாணம் ஆகி குழந்தைங்க பிற வரைக்கும் என் வைப்பை அழைச்சிக்கிட்டு எங்கேயுமே போறதில்லை. பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு இந்தியாவில் கல்கத்தா பக்கம் தான் போகலை. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டும் ஒரு ரவுண்ட் வந்துட்டோம். அவங்களுக்கு அது ரொம்ப விருப்பம், பிள்ளைகளுக்கு ரொம்ப விருப்பம். பயணங்கள்னா அப்படி ஒரு இதுவாக போடுவாங்க. அடுத்த ஆகஸ்ட் 1லேருந்து 5 வரைக்கும் வயநாட்டில் மூணாருக்கும் வயநாட்டுக்கு அந்த இன்பிட்வீனில் என் சன்னு லண்டன்லேருந்து வந்திருக்காரு ஃபேமிலியோட. அவர் அங்கேருந்தே டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு வந்துட்டு அவங்களுக்கு அது மாதிரி வருஷத்தில் ஒரு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப் போயிட்டு வர கூட்டிகிட்டு போவாங்க. அது ஒரு இடமே எனக்கு நேரம் கருதி நான் ரொம்ப சுருக்கமாக ஒரு இது வச்சுருப்பேன். கன்னியாகுமரியில் திருப்பரப்பு அருவிகள், மலைகள், அணைகள், இதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுடைய பிளான் அப்படிதான் இருக்கும். அது மாதிரி போடுவாங்க. ஸோ திருப்பரப்பு இது அதை சுற்றி இருக்கிற பெருஞ்சாணி அணை, இதெல்லாம் அவங்களுக்கு பல தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை இல்லை, பல தடவை பார்த்துருக்கேன். அதே மாதிரி புதுக்கோட்டையில மாலத்தி மண்டலம்லாம் சொன்னாங்க, அந்த சித்தன்ன வாசல் ஓவியமா அது எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரெண்டாவது எனக்கு ஒரு இடம் போகணும்னா அந்த இடத்துல சரித்திர சம்பந்தமானது இருந்தாக்க எனக்கு பிடிக்கும். பிள்ளைகளுக்கு இதை தான் பார்ப்பாங்க. ஃபால்ஸு, டேமு, எஸ்பெஷலி ஹில் ஸ்டேஷனாக இருக்கணும் அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு. அது அடுத்தது நீலகிரியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. எல்லா இடமும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். அதுக்கு அவங்க கேரளாவுக்கு போகிறப்போ அங்கேருந்து கொச்சின்ல இருந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஐலாண்டெல்லாம் அது ரொம்ப விருப்பத்தோட பார்ப்போம். எங்கள் பிள்ளைகள் வரல. என் மனைவிக்கு உடம்பு சுகம் இல்லாமல் தாங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணார், கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடம் கூட்டிட்டு போகணும். நம்ம தேவேந்திரன் சொன்ன பாருங்க, அது மாதிரி கோயம்புத்தூர் to பால்காட்டு ட்ரெயின்ல போறப்போ என் மனைவிக்கு அது முகத்துல ஒரு கலதை எடுத்த மலர்ச்சி பார்த்து பாருங்க. ஆல்மோஸ்ட் படிக்க இருந்தவங்க கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போயிட்டு நான் கொச்சினுக்கு போயிட்டு வரலாம் வந்துட்டு அந்த எழுந்து உட்கார்ந்தவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க சரியாயிட்டாங்க. ஆக்சுவலா அந்த பயணம் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது என் மனைவி பொறுத்த வரையிலும். அங்க கேரளாவுக்கு போனோன்னா இந்த கொச்சின், மட்டாஞ்சேரி, வைப்பின் ஐலாண்டு, வெலிங்டன் ஐலாண்டு, போர்ட் கொச்சின், அது மாதிரி நிறைய இருக்குதாங்க அந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம். அதுக்கெல்லாம் அந்த போட்டு அந்த இதில் போயிட்டு அதை சுற்றி பார்த்து வர்றது அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இது நம்ம இந்தியாவை பொறுத்தவரை அதிகமாக நான் சொல்ல வரணும். மேடம் சொன்னாங்க, லதா மேடம் மும்பையில் அந்த கடலில் உள்ள சிவன் கோயிலில் போகிறது, அதெல்லாம் ரொம்ப அருமையான இடங்கள் பார்க்கக்கூடியது. அடுத்தது வெளிநாடுகள் தான் பார்த்தீங்கன்னா நான் மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாம் அப்போ டூர் வந்துவாங்க. ஆஃபீஸ் டூர் போட்டு போவோம். அங்கெல்லாம் பார்த்து ஒரு இடமும் ரொம்ப பார்க்க ஆனது. அடுத்து கனடா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மற்ற வெளிநாடுகள் நான் பார்த்த வரையிலும் என்னமோ தெரியல, அந்த ஒரு இடம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ஏற்கனவே நம்ம தளத்தில் சொல்லியிருக்கேன். என்னுடைய கனவுகள் 2. ஒன்று நயகரா நீர்வீழ்ச்சியை பார்க்கணும், இன்னொன்று சிரபுஞ்சி. இன்னி வரைக்கும் சிரபுஞ்சி நான் பார்க்கல. நயகரா நீர்வீழ்ச்சியை பார்க்கணும்னு அப்படி போய் பார்த்துட்டு நான் ஒரு புத்தகம் எழுதினேன், கனவு தேசம் கனடா. என்னுடைய ட்ரீம் அந்த இடத்துல நயகரா பார்க்கணும். அது ரொம்ப இதானது. 2023 என்னுடைய மருமகன் இப்போ 2021 மே மாதம் அவர் நார்த் கனடா கூட்டி போனார், ஆல்பர்டா ரீஜன் சொல்லிட்டு. அந்த இடத்துல ஜாஸ்பர் நேஷனல் பார்க் அப்படின்ற ஒரு ஏரியா, வாழ்நாளையே மறக்க முடியாத இது. அதாவது அந்த மே மாசத்தெல்லாம் பனிப்பொழிவு இருக்காது.
நாங்க போறப்ப பார்த்தா அப்படி ஒரு பனி. நான் வந்து அடுத்த வாரத்துல நாங்க கடைசியா வந்தது, நான் வந்து என்னுடைய அங்க படத்துகளை பத்திலாம் நான் இது பண்ணுவேன். அடுத்த வாரத்துல பேஸ்புக்ல அதிகமா போடுவேன் நானு. அப்படி பனி கொட்ட 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 நின்றுகிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம். அது மறக்க முடியாத அனுபவம். அது வாழ்நாள்ல மறக்க முடியாத அனுபவம். அது ஜாஸ்பர் நேஷனல் பார்க்ல நாங்க பண்ணது. அந்த இதுல வந்து வந்து நிறைய இடத்துங்கள்ல அது இதாக்குறது. அடுத்தது வந்து இங்க வந்து இந்தியாவிலே நம்ம குழு மணாலிக்கு போறப்போ சிம்லா, இந்த மூணுக்கும் என் டாக்டர் வந்து காலேஜ் முடிச்சுட்டாங்க. அடுத்த மாதிரி அவங்க வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒய்ஃபு, நான், பிள்ளைகள்லாம் வேற வேற இடத்துல இருந்துட்டாங்க. என் டாக்டர் 3 பேர் கிளம்பணும். முதல்ல சிம்லாவுக்கு போயிட்டு அப்படியே மணாலி குழு அப்படி வரலான்ற மாதிரி கூப்பிட்டு போகணும். அங்க வந்துட்டு இந்த லே பள்ளத்தாக்கு, லே பாஸ் அப்படின்ற அந்த இடத்துல அந்த கைடு சொன்னார், இந்த பாஸ் நேரா போகணுமா நம்ம சைனாவை போய் ரீச் ஆகலான்னு. ரொம்ப சந்தோஷம். அப்படியே அவளுக்கு கட்டத்துல வந்துட்டோமா, அதெல்லாம் பார்த்து அது ரொம்ப தெளிவா இருந்தது. இங்க வந்துட்டு முசௌரிக்கு போகணும், ஜார்க்கண்ட் இதுல. அங்க அதே மாதிரி அந்த மலை உச்சியில இருந்துட்டு காட்டினாங்க, பில்டிங்ல நல்லா தெரியுது, இதான் சைனான்னாங்க. அவ்வளவு ஒரு அண்டை மாநிலங்கள் அந்த இதுல வச்சுட்டு அது நான் பார்த்து ரசித்த இதுல அது ஒண்ணு. அகமதாபாத்ல வந்துட்டு காந்தி ஆசிரமம், அப்படி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நமக்கு அந்த இடத்த ஆசிரமத்துக்கு உள்ள நுழைய பார்த்தே ரொம்ப தூய்மையா வச்சிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு மகான் இருந்த ஆசிரமத்தை அதை பார்க்குறப்ப அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க முக்கடல் சங்கமம்னு மேடம் சொன்னாங்க, அதே மாதிரி மைசூர் அந்த பக்கத்துல கூட திரிவேணி சங்கமம்ன்றாங்க. அந்த 3 இது எது இணையுதோ, 3 ஆறோ 3 கடலோ, அத ஒரு சங்கமம் அது இதுவாகிறது, அதான் சொன்னாங்க. அது ரொம்ப இதாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்காட்லாண்டில் ஆரோன் ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆரோன் ஐலாண்டுக்கு நாங்கள் போறப்போ போப் வந்துட்டு ஒரு ஐலாண்டே வாங்கி வச்சிருக்காரு ரெஸ்ட் எடுக்க. ரெஸ்ட்னா ஐ மீன் வேற பல காரியத்துக்கு போகலாம். போப் ஐலாண்டுன்னு சொல்றாங்க அந்த ஐலாண்டை. அது இங்கிருந்து தூரத்துல தான் பார்த்தோம், நாங்கள் கிட்ட போகல. அந்த ஆரோன் ஐலாண்ட்ல இருந்து அந்த போப் ஐலாண்டை காட்டுறாரு என் சன்னு. இதுதான் போப் ஐலாண்டுட்டு. அது ரொம்ப மனசுக்கு மகிழ்வான இதுவாக இருந்தது. அடுத்து இந்த இதுல எல்லாத்துக்கும் உச்சகட்டமா ஒரே ஒரு இது மட்டும் சொல்ல முடியுங்க. பெரிய தேனி பக்கம் உள்ள எல்லா இடத்துகளுக்கும் நான் போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப அருமையான இடம். அதுல பெரியகுளம் சைட்ல ஒரு நாள் சும்மா வாக்கிங் போற மாதிரி போனேன். ஒரு வயல்ல ஒரு குடும்பம், அந்த அம்மா வந்துட்டு நாற்று பறிக்கிறாங்க, அந்த ஐயா வந்துட்டு மாட்டு வண்டிய வரப்புக்கு இடையில ஒரு சின்ன சால் இருக்குது, அதில் வச்சுட்டு இருக்காரு. அவருடைய தம்பியா இருக்கட்டும், இல்ல அந்த அம்மாவோட தம்பியாரோ ஒரு ஆண்மகன், அவர் வந்து என்ன அவரும் நாற்று பறிக்கிறாரு. நாற்று பறிச்சு பறிச்சு கட்டு 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 அப்படி போட்டுட்டே இருக்காங்க. அவங்களுடைய 3 குழந்தைகள், 6 வயசுல இருந்து 10 வயசு இல்ல 12 வயசுல கூட வச்சுக்கலாம். இந்த 3 குழந்தைகள் இந்த நாற்று கட்டுகளை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த வண்டியில மாட்டு வண்டி கிட்ட வச்சுட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பாக்குறேன். எனக்கு அப்படியே உடம்பு செலுத்திச்சு. இப்போ நினைக்கிறப்ப எனக்கு அந்த குழந்தைகள் பண்ற உழைப்பும், ஆள் கிடைக்கல, விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல, இந்த 3 குழந்தைகளும் அவ்வளவு ஆர்வமா அந்த சேத்துல அந்த நாத்தை முடிச்சுக்களை எடுத்துக்கிட்டு போகுதுங்க. அவங்க அந்த என்டையர் ஃபேமிலி. அதுதான் நான் பார்த்து ரசித்ததுலேயே உச்சகட்டம். இதுவரையில நான் பார்த்து ரசித்ததுலேயே அப்படியே பிரமிச்ச அந்த 1/2 hour அப்படியே சில மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். ரொம்ப அருமையான காட்சிகள். நேரம் கருதி இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி சார், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. நேரம் கருதி நம்ம வந்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லலாங்கிறதுக்காக தான் கொஞ்சம் குறைச்சே சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டோம். ஆனாலும் ஆரம்பத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை வந்து கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டால் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குங்கிறதுக்காக. அப்படி நாங்கள்லாம் கிராமப்புற பகுதிகளிலேருந்து வந்தவங்க. அதனால எங்களுக்கு கிராம வாடகைகள் வந்து இந்த நகரத்துவாசிகள் மாதிரி அதிகமாக கிடையாது. கிராமத்தில் தான் எங்களுக்கு வந்து பூர்வீகம் எல்லாமே வந்து. கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை விட்டு நாங்கள் படிப்பதற்காக நகரத்துக்கு வந்தோம். சின்ன ஊருக்கு வந்தோம். வந்து ராஜபாளையங்கிற ஒரு பேர் வந்து அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தோம். படிப்புக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் அதில் தான் ஆரம்பித்தா நான் நல்லா இருக்கணும். கொஞ்சம் ஒரு சின்ன கதை மாதிரி 7 வரை 8 வரைக்கும் வந்துட்டோம். 9ஆம் கிளாஸ் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஃப்ரெண்டு அவர் வந்து ஒரு பக்கத்து ஊர்லேருந்து காரில் வருவாங்க. மில்லு அவங்க வந்து அவங்க பார்த்தீங்கன்னா சோப்டப்பா காருன்னு சொல்லுவோம் நாங்கள். அது ஸ்டாண்டர்ட் 20 அந்த காலத்தில் வந்து சின்ன வண்டியாக இருக்கும். நாங்கள் வந்து நடந்து போயிட்டு இருப்போம், காலில் செருப்பு இல்லாத. அவன் வந்து காரில் வந்து இறங்குவார். அது இது அப்போ எல்லாம் இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் தெரியல.
ஏற்றத்தாழ்வுகள்லாம் ஒன்றும் இல்லை. மாணவர்களுக்கு மத்தியில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் அவளுக்கு கிடையாது. ஆனாலும் இந்த சோப்டப்ப காரில் என்னைக்காவது இந்த காரில் போக மாட்டோமா அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே ஒரு கனவு மாதிரி ஒன்று சும்மா நினச்சி கூட பார்க்குறது. ஆனால் சோப்டப்ப காரில் வந்து சோப் மட்டும் அந்த அந்த பையன் மட்டும் வர மாட்டான். அவன், அவனுடைய தங்கை, இன்னொரு ஃப்ரெண்டு, இன்னொருத்தர் மாஸ்டர், அவனோட பொண்ணு எல்லாம் வரும். அதில் அந்த பொண்ணை பார்த்தாலே ஒரு அழகு. ச்சே, கட்டா இந்த மாதிரி பொண்ணை கட்டணும். எப்போ? 9வது வயசுலேயே. அப்போவே வந்து ஒரு இது, ஒரு வனப்பு மாதிரி சோப்டப்பாக்காரு அந்த நினைவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மறக்க முடியாமல் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். வந்து சரியாக படிக்காத அந்த பிள்ளை. ஆனாலும் நமக்கு வந்து ஒரு மோகம். அந்த வயசு 9 வயசுல வந்து அவன் என்ன, நமக்கு அறியாத வயசு இருந்தால் கூட அந்த இது வேகத்தில் ஏங்க. ஆனால் படிக்கும்போது நமக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி கூட நமக்குள்ளே ஒரு உணர்வு தோணும். ஆனாலும் வந்து மனசு கேட்காது. அப்படி ஒரு ஈர்ப்பு. அந்த எதுக்கு அந்த காரில் இறங்குறதுக்காக யாரையாவது ஒருத்தரை காக்கா பிடிச்சாது போகணுங்கிற மாதிரி இருக்குது. அது இந்த மாதிரி ஒரு வந்தது. அது ஒரு அதை அந்த சோட்டப்பா கார் வேணும். ஆனால் இப்போ நம்ம காரே வச்சிருக்கிறோம் சொந்தமாக. அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து மாற்றம், படிப்பு வந்து அது ஒரு இது வந்து. அப்புறம் இந்த ஆத்து மணலில் நடந்து போவோம். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இந்த காட்டாடுறது இருக்கும் எல்லா கிராமங்கள்லையும் மாதிரி. அந்த ஆத்து மணல் நடக்கிற சுகமே சுகம். அதில் நடந்துக்கிட்டு அப்படியே பண்ணும். அந்த ஆத்து மணல் எடுத்துட்டு இதில் மணல் வீடு கட்டுவோம். வந்து மணல் வீடு கட்டும்போது 4 ரூமு 5 ரூம்னு வச்சு அது மறக்க முடியாத இருந்துச்சு. மணல் வீடு 5 வீடு இப்போ கனவு நனவானது மாதிரியே ஆச்சு. வந்து அது வந்து அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வருங்கிறது வந்து பிற்காலத்தை அது 10 12 வயசுல இருக்கிற அப்போ நடந்தது. இப்போ வந்து ஒரு எண்ணெய் வந்து கைகூடிச்சுங்கிற போது ஒரு சிலிப்போ சந்தாசம் வரும். அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க ஒரு இடத்துக்கு போனோம். வந்து திருநெல்வேலியில் எங்கள் மாமாவுக்கு வீட்டுக்கு. அவர் வந்து அவங்க மாமா வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் இருந்தவர். அப்போ எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. நம்ம இப்போ எந்த காலத்தில் நம்ம இந்த ஊர்ந்து மதுரைக்கே சென்னைக்கே போக முடியல, இவங்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேரங்க. கனடா எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எங்கே இருக்குது, ஏது இருக்குன்னு வந்து பெருமையாக கேட்டுக்கிட்டே இருப்போம். அவங்க கதை சொல்ல 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 நாங்கள்லாம் வந்து வேடிக்கை பார்த்து அப்படியான்னு வாயை திறந்து பார்த்துக்கிட்டு அப்படியே ஆச்சரியத்தோடு இருப்போம். வந்து சரி, எப்பயாவது ஒரு காலத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம போக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து அப்போ வந்து தெரிஞ்சது. ஆனால் மகனை எப்போக்கி கல்யாணம் முடித்து அவங்க வந்தோமோ அப்போ வந்து கனடா வந்து ரொம்ப பக்கமாகி போச்சு இப்போ நமக்கு. அந்த அளவுக்கு வந்து அதாவது என்ன எப்படியெல்லாம் வந்து கடவுள் எவ்வளோதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க, இயற்கை எவ்வளோ நமக்கு பழிபண்டுங்கிறது வந்து இதில் தெரிஞ்சது. வந்து அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். வந்து நீங்கள் சொன்னீங்க எல்லாரும் ரசிக்கிற மாதிரி சொன்னீங்க. ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து ஜெர்மனிக்கு இருக்கு. அது அங்கேயும் போயிருக்கிறேன். அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 30 நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலே போயிருந்தேன். அப்போ போயிருந்தேன் ஜெர்மன், இட்டாலி, ரோம் இதெல்லாம் போடணும். அதில் நான் ரொம்ப ரசித்து பார்த்தது, ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்தது பார்த்தீங்கன்னா லூயிஸ் மியூசியம், வெர்சாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே அதுக்கு போயிருக்கிறேன். வந்து அந்த வெர்சாலிஸில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஓவியங்களை பார்க்கும்போது அடடா, உலகத்தில் இப்போ ஏற்பட்ட ஓவியங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி வியந்து ரொம்ப ரொம்ப வியந்து பார்த்து ரசித்தது. வந்து அந்த ஓவியங்களை பார்த்து ரசிக்கும்போது இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோமா. அது வந்து பார்க்க 2 நாள் கூட்டு போனான். ஏன்னா அந்த ஓவியம் இந்த வெர்சாலிஸ் மியூசியத்தை பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட காணாது, ஒரு 2 நாள் காணாது. அந்த இது சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப அவ்வளோ அருமையாக இருந்தது. வந்து அதுக்கப்புறம் வந்து வேட்டிகன் சிட்டி பார்த்து வந்தோம். வேட்டிகன் சிட்டியில் உள்ள அந்த மேலே உள்ள அந்த சர்ச்சில் அந்த உள்ள அந்த வேட்டிகனில் வந்து அந்த டூமில் இருக்க அந்த அந்த கண்ணாடி சிற்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்டை வந்து காலம்பூரா ரசிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு அமைதி. பின்ட்ரா ஓலை எவ்வளவோ கூட்டம் வந்தது. ஆனால் அந்த அமைதியை ரசிக்கிறது வந்து ரொம்ப ஆனந்தம். வந்து அதை ரொம்ப அருமையாக ரசித்து வந்தோம். அப்புறம் இந்த பீச்சுன்னு சொன்ன உடனே நான் ட்ரிப்ளிகேனில் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்து முருகேச நாயக்கர் மனசில் தங்கியிருந்தோம். அது பேர் இந்த நம்ம திருவள்ளிக்கேணி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த முருகேச நாயக்கர். இந்த மாஸ்க் இருக்குது, மாஸ்கை ஒட்டினாப்பில் இருந்து அங்கே எங்கள் மாமா இருந்தார். அதனால் அவரோட தங்கியிருந்தோம். பியூசிக்கு அங்கே தான் போகிறோம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா பீச் முதல்ல அப்போ தான் பார்க்க போகிறோம். பீச் முதல்ல பார்க்கணும்னா அது அப்படி தூரத்துலேருந்து பார்த்தா அந்த கண்ணை சிலை இருந்தால் அப்படியே நம்ம அப்படி மெதுவாக நடந்து போயிட்டு கண்ணை சிலை வழியாக அப்படி உள்ளே போவோம். நாங்கள் போனால் பகலில் போகலான்னு கொஞ்சம் பார்த்தா நான் மத்தியானம் வெயிலில் போவோம். அப்புறம் இந்த பீச்சை நம்ம வந்து மத்தியானம் போகக்கூடாது, சாயந்தரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே லேட்டாக வந்து அப்படியே போவோம்னு சொல்லி போவோம். அந்த இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இது. ஆனால் நைட்டு ரொம்ப ரசித்தது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே ரொம்ப தனிமையாக வந்து நானும் என்னுடைய நண்பர்கள் ஒருத்தர் 2 பேர் இருந்தோம். அவங்களும் இன்னும் சொந்தம் அவனு சேர்ந்து அப்படி ஒரு 10 மணிக்கு மேலே அங்கே அந்த பீச்சை ரசித்தோம்.
அது ரொம்ப மறக்க முடியாது. அந்த நிலவு நிலவு அப்படி உதிக்கிற நேரம் ஒரு 10:30 மணி 11 மணிக்கு. அப்போ தான் வந்து குதிரையில் வந்து போலீஸ்காரர் வந்து ஏன் இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க போங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி விரட்டுவாங்க. அது மறக்க முடியாது. அந்த ரசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் வந்து. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போன இடத்துல சாரி இந்த இப்போ ஊட்டிக்கு போயிருக்கிறோம் வந்து. ஊட்டி போனால் நாங்கள் ஊட்டிக்கு உள்ளே எல்லாம் போய் நல்லா அதிகமாக விரும்புகிறோம். ஊட்டியில் அந்த மார்க்கெட்டில் காய்கறி வாங்கி போகிறதோட சரி. நாங்கள் ட்ரெக்கிங் போயிருக்கிறோம், கிட்டத்தட்ட 6-7 தடவை போயிருக்கோம். இந்த ட்ரெக்கிங் போயிருக்கிறோம். ட்ரெக்கிங் போகும்போது நாங்கள் எங்களுக்கு பேர்சன் வாலியில் இருக்கோம். அந்த பேர்சன் வாலியிலேருந்து நான் ஒரு கேம்ப்ல முதல் 2 தடவை நான் வந்து ட்ரக்கில் இருந்தேன். அப்புறம் வந்து அந்த யூத் ஹாஸ்டல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து அவங்க ட்ரக்கிங் போனோம். அதில் வந்து கேம்ப் லீடராக போட்டுருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கூர்த்தி டேம். அங்கேருந்து பைக்காராலுக்கு மேலே வந்திருக்கும். அது வந்து முக்கூர்த்தியோட அவங்க ஃபாரஸ்ட் இதோட வந்து அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் அங்கே இருக்கும். அது இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த முக்கூர்த்தி டேமில் வந்து நாங்கள் வந்து கேம்ப்ல அங்கே யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா இந்த கீழே வந்து பார்சன் வாலிக்கும் இந்த முக்கூர்த்தி டேமுக்கும் இடையில வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே கிடைக்காது எல்லாம் மானு, அது காட்டெருமை, இதெல்லாம் நிறைய ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு கைடு வருவாங்க. நான் கேம்ப்ல இருந்ததுனால வந்து இதெல்லாம் போயிருக்கோம். அதில் பகல் நேரத்தில் வந்து தனியாக வந்து இல்லை இந்த கேம்பில் வந்து காலைல வருவாங்க, அவங்களை டிஃபன் கொடுத்து அனுப்பிச்சிட்டு திருப்பி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த இதை பார்க்கும்போது தனியாக உட்காந்துட்டு அந்த ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு பார்க்கும்போது அது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த இதை பார்த்து ரசித்து பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்துட்டு பகல் பூரா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறோம். அது வந்து ரொம்ப நன்றாக இருக்கும். அந்த இது அந்த டேமில் வந்து முக்கூர்த்தி டேமில் வந்து அந்த காலத்தையே வந்து நமக்கு வந்து இவங்க வந்து போட்டில் போய் அந்த டேமுக்கு பக்கத்தில் இருந்து அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த டேமை வேடிக்கை பார்க்குறது அது மறக்க முடியாத இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் 2 பேரும் மட்டும் அந்த கேம்ப் லீடர்ஸ் இருக்க 2 பேரும் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கும் வந்து. தனி காட்டுக்குள்ளே ரொம்ப ஒரே இந்த வண்டி இறைச்சல் இந்த சத்தங்கும் போது வாழ்க்கை ரொம்ப ரசித்த மாதிரி இருக்கும் வந்து. அது ஒன்று. அப்புறம் வந்து தமிழ் பாட்டில் கேட்டோம்னா வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு வந்து தனிமையிலே இனிமை காண முடியுமாங்கிற ஒரு சினிமா பாட்டு. அந்த பாட்டு ஆடிப்பெருக்கில் வரும் வந்து. அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் வந்து. அப்புறம் இது ஜில்லென்று போட்ட சிறுநீர் காட்டினிலேன்னு வந்து செந்தமிழ் தேன்கொடியால் அந்த பாட்டு கூட ரொம்ப ரசித்து கேட்டு இப்போ கேட்டாலும் அந்த பாடல்கள் கேட்டால் ரொம்ப ரசனையாக இருக்கும் வந்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்தமானில் சொன்னீங்க, நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க வந்து. அந்தமானில் நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகாத இடங்களை நாங்கள் போய் பார்த்தோம். அதுதான் நாங்கள் 2-3 வருஷம் வேலை பார்த்ததுனால எல்லாம் எங்களுக்கு அது ரெகுலராக அந்த நீங்கள் சொன்ன அத்தனையுமே ரெகுலராக பார்த்து பழகின இடம். அதனால நாங்கள் ஹேவ்லாக் வந்தெல்லாம் வந்து சும்மா நினச்சா ஹேவ்லாக் போவோம். 2-3 தடவை போயிட்டு அதுக்கப்புறம் ஹேவ்லாக்கே எனக்கு பிடிக்கல. ஏன்னா அங்கே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் டூரிஸ்ட். ஹேவ்லாக்கை விட்டுட்டு நாங்கள் நீல் ஐலாண்ட் போயிடுவோம். ஹேவ்லாக்கும் நீலும் பக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நீல் ஐலாண்ட் வந்து இந்த ராம் லக்ஷ்மண் சீதா அந்த மாதிரி ஐலாண்ட் பண்ணிட்டு அந்த ஒன்று பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் இந்த பரத் ஐலாண்டில் தான் வந்து நீங்கள் லதா மேடம் சொன்னாங்களே அந்த வெள்ளை மணல், அது வந்து அந்த சன்செட் நேரத்தில் பார்க்கணுங்க. அழகோ அழகு, கொள்ளை அழகு. அந்த அழகை வந்து வாழ்நாள் பூரா ரசிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். மேகத்தில் எங்கேருந்து தான் மேகம் கூட்டம் வருமோ அந்த கிளவுட்ஸ் வந்து எல்லோ வந்து மஞ்சள் சிகப்பு வர்ணங்களில் வந்து அப்படியே மேகத்தில் வந்து அந்த காட்சிகளை பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும் வந்து. அந்த பாறைக்கு அந்த தவண் அந்த வந்து காட்டு வழி உள்ளே போய் பார்த்தா அது ரொம்ப அருமையாக இருக்கும் வந்து. அதுவும் மறக்கவே முடியாது வந்து. இந்தியாவில் நானும் நிறைய இடங்களுக்கு போயிட்டு இருக்கேன். அதில் வந்து எனக்கு நார்த் ஈஸ்டில் வந்து ரொம்ப அருணாச்சல் பிரதேசில் நான் கொஞ்ச நாள் போயிருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த தவாங்கு இடத்துக்கு போயிருக்கோம். தவாங்கு வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசில் ஈட்டனர் தாண்டி போகணும் வந்து. நாங்கள் வந்து இங்கே காரில் போகணும் வந்து. எங்கே இருந்தோம்னா நம்ம வந்து குவாஹாட்டியில் இருந்தால் நமக்கு வந்து இங்கே நாகாலாந்துலேருந்து நாங்கள் வந்து கார் எடுத்து நாங்கள் நேராக வந்து இந்த பக்கம் ஹவுராட்டி பக்கம் வந்து அதுக்கப்புறம் வந்து தவாங் போகணும். தவாங் போகிறதுனா ஒரு நைட்டில் ஒரு இடத்துல பிரேக் போகணும். அது எங்கள் எக்ஸ்சேஞ்ச் இதில் வந்து தங்கிட்டு அங்கே போகணும். தவாங் போகும்போது பார்த்தீங்கன்னா தவாங்கில் வந்து அந்த எங்கே பார்த்தாலும் மலை, இமயமலையில் அது இமயமலையான பகுதி தான். எங்கே பார்த்தாலும் ஒரே மலை, சுற்றி மலை. மலை வழியே தான் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 400 அடி போனால் ஒரு திடீர் மலை அடுக்கடுக்காக வந்துக்கிட்டு இருக்கும். ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை உச்சியில் வந்து ஒரு வீடு மட்டும் இருக்கும். இவங்கெல்லாம் எப்படா இருக்கிறாங்க இங்கே அப்படிங்கிறது ஒத்த வீடு இருக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 மைல் 15 மைல் தாண்டி பண்ணால் இன்னொரு வீடு இருக்கும். இவங்க எங்கே வர்றாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியும். எல்லாம் வந்து அந்த காட்டுவாசிகள் மாதிரி தங்கி இருக்காங்க வீடு இருக்கும். அது பார்க்க ரசியாக இருக்கும். எங்கேயாவது ஒரு ஓடை இதில் ஊருன்னு சொன்னால் சின்ன ஊர் எல்லாமே ஞாபகத்துக்கு வரல அந்த பேர் அந்த. ஆனால் தவாங்கில் பார்த்தீங்கன்னா தவாங்கு போனால் தவாங்கில் வந்து அங்கே செலட்டாப்னு ஒரு இடம் இருக்குது வந்து தவாங்கு ஒன்று. அதில் வந்து இந்த இராணுவ வீரர்களுக்கு இந்த
ஜெய்சல்லாப்பூர்னு ஏதோ ஒன்று ஒரு அந்த சரியா ஞாபகத்தில் ராணுவ வீரர்கள் வந்து முதல்ல அஞ்சலி செலுத்தக்கூடிய வந்து இடம் வந்து அந்த இடம் தான். புதுசாக அந்த ஏரியாவுக்கு பக்கம் பதவிக்கு வந்தாங்கன்னா அசாம் ரைபிள்ஸோ யாரோ வந்தாங்கன்னா முதல்ல பதவி ஏற்க போகிறதுக்கு முன்னால் அந்த இடத்த வந்து பார்த்துட்டு போவாங்க. அதாவது சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வார் நடக்கும்பொழுது ஒரே ஒற்றையாள் இருந்து வந்து ஒரு 2 துப்பாக்கி இருந்து வச்சுட்டு ஆளை வரவிடாமல் வந்து இங்கே ஒரு கன்னை அடிச்சுட்டு அப்புறம் வந்து பதுங்கி குழியில் போயிட்டு அந்த இன்னொரு பக்கம் போய் ஒதுங்கி நின்றுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அங்கேருந்து ஒரு புல்லட் போட்டு இந்த மாதிரி அப்படியே ஒரு வெடுநாள் பூரா காத்திருந்து அந்த ஆர்மியை சைனா ஆர்மி வரவிடாமல் தடுத்ததாக வந்து அங்கே ஒரு கதை இருக்கும். அதில் வந்து நிறைய பேர் இறந்தாங்கிறது அதை பார்த்த உடனே மனசு ரொம்ப சிலிர்த்து போச்சு. வந்து வாழ்க்கையில் வந்து பார்க்க முடியக்கூட அது வந்து இப்பயும் நினைச்சாலே வந்து த்ரில்லான அனுபவம். அதே சமயத்தில் அங்கே எங்கள் ஆர்மி ஆட்களே வந்து ஒரு டீ காஃபி போட்டு கொடுப்பாங்க. வந்து அது ரொம்ப பார்க்க வேண்டிய இடம். வந்து அது போயிட்டு வந்தோம். ஆனால் தவாங்கில் போன அனுபவம் இருக்குங்களே, அதுதான் மறக்க முடியாத அனுபவம். அந்த அனுபவம் தவாங் போனால் அங்கே மேலே செலட்டா போகிற அங்கே போனீங்கன்னா எல்லாம் ஐஸ் கட்டி ஒரு 5 அடி 10 அடி உயரத்துக்கு இருக்குது. வந்து 10 அடி இருக்குது. நாங்கள் அப்படியே ஒரு எங்கள் காலில் வீல் எல்லாத்துலேயும் செயின் போட்டு கட்டி விட்டு அந்த செயினில் வந்து அப்படி நேரம் வந்து உள்ளே போனோம். அந்த எல்லாருக்கும் பெர்மிஷன் கிடையாது. நாங்கள் பிஎஸ்என்எல் இருந்ததுனால கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கனால எங்களுக்கு வந்து ஆர்மியிலேருந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க. அங்கே நம்ம ராணுவ வீரர்கள்லாம் வந்து ரஜபுத் ரெஜிமெண்ட் தான் அவங்க அங்கே காவல் காக்குறாங்க. அவங்க நாங்கள் குடலில் நாங்கள் நடுங்கிக்கிட்டு போகிறோம். எங்களுக்கு வந்து பீடியும் இந்த பிளாக் கட்டஞ்சாயன்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பு டீயும் கொடுத்தாங்க. வந்து நாங்கள் வந்து ஐயோ அந்த அவங்க படுற அந்த இதை பார்த்த உடனே நம்ம நாட்டை காக்கிறதுக்கு ராதாகிருஷ்ணன் சார் சொன்னார், நாடு எனக்கு முதல்ல பிடிக்கும்னா வந்து எப்பேற்பட்ட பிடிக்காத ஆளு கூட அந்த மாதிரி இடங்களை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தாங்கன்னா இந்த நாட்டு மேலே வந்து அவனுக்கு அவ்வளோ தீராத மோகம் வரும். நம்ம நாட்டை காக்கிறதுக்கு நம்ம வீரர்கள் வந்து எவ்வளவு அர்ப்பணிப்பு செய்தார்கள் அப்படிங்கிறது வந்து அந்த நிகழ்வுலேருந்து பார்க்க முடியும். அந்த நிகழ்வு மறக்க முடியாத நிகழ்வு. அது ரொம்ப ரசித்த அந்த நிகழ்வு. அவங்க வந்து அந்த கீழே பங்கில் இருந்து வந்து டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டு லஞ்ச் வந்துடும் சார், இப்போ டின்னர் வந்துடும், வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. அதாவது ராணுவர்கள் தனக்கு கிடைக்கிறத கூட நான் வந்து பங்கு வச்சு தாரம் சாப்பிடுங்க. அது நெகிழ்வான தருணம், மறக்க முடியாத தருணம், ரொம்ப ரசிச்சிடறது. இப்படி இன்னும் நிறைய இருக்குது. வந்து நேரம் கருதி நான் குறைச்சிக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த நிகழ்ச்சியை வந்து கொஞ்சம் திட்டமிட்டு பண்ணி இருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏன்னா நீங்க போன இடம்லாம் சும்மா சொல்றதை விட அந்த போட்டோவை போட்டு அதை பேசும்போது அது ஒரு சிறப்பா இருந்திருக்கும். பாக்குறவங்களுக்கும் வந்து இந்த இடம்லாம் இருக்குதா அப்படின்ட்டு. நம்ம வெறுமனே பேசுறோம். அடுத்த நிகழ்ச்சி போடுறேன், இதை நம்ம திட்டமிடுவோம். சரியா? போட்டோவோட வரவங்க மட்டும்தான் பேசணும், போட்டோ இல்லாதவங்க பேசக்கூடாது. அப்படிதான் திட்டமிடா. மேடம் வாங்க. ஆனா ரொம்ப அநியாயம் பண்றீங்க சார். நீங்க போட்டோ இருந்தாதான் நாங்க பேச விடுவோம்னா நாங்கெல்லாம் எங்க போறது? சார் அதுல ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப நான் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்திருந்தேன்னா அப்ப 20 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் ஆகும். அப்ப நம்பர் ஆஃப் பீப்புள் பேசுறது கம்மியாகும். இல்ல அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திட்டமிடுவோம். மேம் நம்ம அதுக்கேத்த மாதிரி சொல்றது 2 நிமிஷம். அதாவது எல்லாரையும் பேச விடாத, ஒரு அன்னைக்கு ஒரு 4 பேர் 5 பேர், அடுத்த முறை அதுக்கு ஒரு 5 பேர் போட்டு அப்படி பிளான் பண்ணுவோம். அப்போ வந்து இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். போட்டோவே எடுக்க தெரியாதவங்க, போட்டோவே இல்லாதவங்க என்ன பண்றது? அப்போ அதுக்கு தனி நிகழ்ச்சி வச்சிருவோம். நீங்க எந்த இடம் சொல்றீங்களோ அந்த போட்டோ எல்லாம் நான் எடுத்து காமிச்சிடுறேன். அவ்வளவுதான், பெரிய விஷயம் கிடையாது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாத்துக்குமே நீங்க உங்க வாய்ப்பு இப்ப பயன்படுத்துங்க. சரிங்க சார். நான் வந்து என்ன ரொம்ப சொல்ல போறேன், நீங்க சொன்ன எதுவுமே நான் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா என்னோட வட்டம் வந்து ரொம்ப சின்ன வட்டம் தான். நான் வந்து எந்த பெரிய இடங்களுக்கெல்லாம் போனதில்லை. அதனால அதை பற்றியெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு இல்லை. நான் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து முதல் நான் வந்து உணர்ந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, எங்க அம்மா வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்பேன், எனக்கு அதை பார்த்த நினைவு இருக்கு. நேருஜி இறந்து போறதுக்கு முன்னால வானத்துல ஒரு வால் நட்சத்திரம் வருது, வந்து பாரு அப்படின்னு எங்க அம்மா என்ன தூக்க கலக்கத்துல எழுப்பிட்டு போய் அந்த வால் நட்சத்திரத்தை எனக்கு காட்டினாங்க. அது வந்து அதுதான் நான் முதல் பார்த்தது. அது வந்து என்னோட வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அது நான் முதல்ல என்னோட நினைவுல பதிஞ்சு இருக்கக்கூடிய விஷயம் அதுதான். நான் வந்து வானத்துல பார்த்த அந்த வால் நட்சத்திரம்.
அதுக்கப்புறம் விடிய காலம் அப்போ வந்து கரண்ட் இல்லாத ஒரு நேரம் என்ன ஆகும்னா, சாயங்காலம் எங்க தெருவுல வந்து பஞ்சாயத்து போர்டு எங்க தெரு முனையில தான் இருக்கும். ராத்திரி 10 மணிக்கு 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் பாட்டு, பழைய பாட்டு எல்லாம் போடுவாங்க. நாங்க வந்து இந்த ஈச்சம்பாயின்னு சொல்லுவாங்க, அந்த பாய தெரு பக்கத்துல நல்லா விரிச்சு விட்டுக்கிட்டு நாங்க ஒரு 10 12 பசங்க இருப்போம். நாங்க எல்லாரும் அங்க உட்காந்துக்கிட்டு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு, ஏன்னா அப்பெல்லாம் ரேடியோ எல்லாம் எங்க வீடுகள்ல எல்லாம் கிடையாது. அந்த பாட்டு எங்களுக்கு அந்த சில்லு சில்லுன்னு ஒரு காத்து அடிக்கும். எங்க தெரு 2 பக்கமும் நிறைய மரங்கள் இருக்கும். ரோடெல்லாம் கிடையாது, சாதாரண கப்பி ரோடு தான் இருக்கும். அந்த 2 பக்கமும் நிறைய மரங்கள் இருக்கும். அந்த ரோட்டுக்கு நடுவுல நிலா புறப்பட்டு வர்ற மாதிரி ஒரு பெரிய நிலா ஒண்ணு இருக்கும். சில்லுன்னு காத்து, அந்த நிலா வெளிச்சம், அந்த சினிமா பாட்டு, நாங்க எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் கிச்சு கிச்சு பண்ணிக்கிட்டு அந்த பாட்டை பத்தி பேசிக்கிட்டு அப்படி நாங்க உட்கார்ந்து இருந்த அந்த நிகழ்வு வந்து எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஏன்னா திரும்ப அதை இன்னுமே பார்க்கவும் முடியாது. இப்ப எல்லா இடங்கள்லயும் கரண்ட் வந்துட்டுது. இப்ப வீதியில அந்த கிராமம் கூட மரங்களை எல்லாம் வெட்டிக்கிட்டாங்க. அந்த ரசிக்கிறதுக்கு இன்னும் ஒண்ணும் கிடையாது. வீட்டுக்கு வீடு டிவி வந்துட்டுது. அதனால இந்த ரசனை ஒண்ணு. எனக்கு எதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்குமோ அதையெல்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன். அந்த மாதிரி இரவு நேரத்துல இப்ப இருக்கிற வானமே அப்ப இல்ல. நிஜமாவே வானம் நீல பட்டாடையில வைரத்துல கற்களை பதித்தது மாதிரி நான் பார்த்த நினைவு எனக்கு இன்னைக்கு இருக்கு. அப்படியே ஆகாயத்துல அப்படி பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அழகான ஒரு ஆகாயம், அவ்வளவு அழகான ஒரு நீலம் அதுல அந்த இருக்கு. அந்த நிலா அப்படியே வர்றது, அதை என்னால ரொம்ப என்னோட மனசுக்கு ரொம்ப நெகிழ்வா இருக்கும். விடியற்கால நேரத்துல தெருவாசப்படி பெருக்கணும் அப்படின்னுட்டு அப்படி எழுந்து போகும்போது அந்த காத்து சில்லுன்னு அடிக்கிறது, அந்த மாட்டு கொட்டாய் பக்கம் போகும்போது அந்த மாடுகள், அந்த கண்ணுக்குட்டிக்கு மை பூசின மாதிரி இருக்கிற அந்த கண்ணுக்குட்டியோட அழகு, இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அழகுதான் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அந்த மாதிரி எங்க பாட்டி சமைக்கிற நேரத்துல கொல்லையில ஓடி போய் ஒரு கருணக்கிழங்க பிடுங்கிட்டு வா, அங்க போய் ஒரு 4 வெண்டைக்காயை பறிச்சிட்டு வா, ஒரு 2 கத்திரிக்காயை பறிச்சிட்டு வான்னு சொல்லும்போது ஓடி போய் பறிச்சிட்டு வந்து அப்படியே சமைச்சு சாப்பிடுறது. அதுல எனக்கு இந்த கத்திரிக்காயை சமைச்சாங்கன்னா அந்த பாவாடையோட போடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு காம்பு இருக்கும், ஓரத்துல அந்த பாவாடை இருக்கும். அதை அப்படியே நல்லா நீள நீளமா குண்டு குண்டா நறுக்கி போட்டு பச்சை மிளகாயை போட்டு ஒரு சாம்பார் வச்சாங்கன்னா ஒரு படி அரிசி சாதம் சாப்பிடலாங்கிற அளவுக்கு அவ்வளவு சுவையா இருக்கும். அந்த மாதிரி கொல்லையில பறிச்சு சமைச்சு சாப்பிட்டது அதெல்லாம் எனக்கு ரொம்ப. ஏன்னா இப்ப அதெல்லாம் இல்லவே இல்லை சார், என்னால அதையெல்லாம் பார்க்கவே முடியல. ஆத்துல தண்ணி அப்படியே சுழிச்சுக்கிட்டு ஓடும்போது படித்துறையில உட்காந்துக்கிட்டு அந்த காலை அந்த தண்ணியில விட்டுக்கிட்டு, அந்த கொலுசு வந்து நம்ம சின்ன பிள்ளையில காலில் போட்டிருப்பாங்க, அந்த கொலுசு அப்படியே அதுல பட்டுக்கிட்டு ஒரு சத்தம் ஒண்ணு கொடுக்கும். அந்த ஆத்துல தண்ணி ஒண்ணு ரொம்ப அழகா ஓடும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அந்த மாதிரி இருக்கிறது. ஆமா, அந்த மாதிரி காவேரியில தண்ணி பரண்டு ஓடுறது. வெண்ணாறு இருந்தது, நாங்க இருந்த இடத்துல வெண்ணாறு, அங்கேயும் அந்த மாதிரி தண்ணி ஓடுறது, அதெல்லாம் நான் ரொம்ப 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 ரசிச்சிருக்கேன், ரொம்ப மகிழ்ந்திருக்கேன். ஒரு தடவை போய் கழுத்து வரைக்கும் தண்ணிக்குள்ள போய் திக்குமுக்கு ஆடுனது எனக்கு வந்து அப்பதான் அந்த அது என்ன அந்த உயிர் பயம் அப்படிங்கிறத நான் வந்து அந்த இடத்துல அந்த பயத்தோட அந்த மிரட்சியோட ரசிச்ச ஒரு நினைவு. அதெல்லாம் எனக்கு வந்து இதெல்லாம் தான் சார் என்னுடைய நினைவுகள்ல இருக்கு. அதுக்கப்புறமா அந்த பெருமாள் சிலை, இந்த அம்பாள் சிலை எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும்போது என்னையே நான் மறந்து போயிடுவேன். அப்படியே நிஜமாவே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அது ஒரு அந்த அந்த உணர்வை வந்து உணரும் போதுதான் அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி ரசனைகள் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது என்னன்னா, தனியா நம்ம மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு வெளியில மழை லேசா ஒரு தூறல் போட்டுக்கிட்டு அப்படியே மலை மேல ஏறி போறது, எங்கேயுமே தடையே இல்லாத ஒரு பயணம். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குறுக்க கிறுக்க எந்த காரும் வரக்கூடாது, நம்ம மாத்திரம் அப்படி ஆனந்தமா மாமா போய்கிட்டே. கூட இருக்க வேண்டாமாமா?
அப்படின்னு இல்ல. ஒரு நம்ம நம்ம மட்டும் ரசிக்கிற மாதிரி இருக்கணும். மாமா இருந்தாங்கன்னா ஒன்னும் அவங்க தொந்தரவே பண்ண மாட்டாங்க, அமைதியா வருவாங்க, எதையோ பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு போயிடுவாங்க அவங்க. சில பேர் நச்சு நச்சு நச்சுன்னு தொந்தரவு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம போறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். அதுக்கப்புறமா நீங்க சொன்ன மாதிரி தனுஷ்கோடி, நான் ஒரு தடவை அந்த நினைவு எனக்கு மறக்கவே இல்லை. அந்த 3 கடலும் அந்த இடத்துல சங்கமிக்கிறது. அந்த இடத்துல ஒரு பையன் வந்து என்னையும் எங்க மாமாவையும் ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தாரு. அந்த பையன் முகமும் எனக்கு வந்து மறக்கவே இல்லை. ரொம்ப நல்ல பையனா இருந்துட்டு, என்னம்மா இப்பதான் முதல்ல வந்திருக்கீங்களா, நான் உங்களை போட்டோ எடுத்து தரேன், அங்க நின்னுக்கங்க, இங்க நின்னுக்கங்க, இதை பாருங்க அதை பாருங்கன்னு சொல்லி அந்த பையன் சொன்னதும் எனக்கு அந்த பையனையே என்னோட மனசை விட்டு மறக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். இந்த மாதிரி இன்னும் ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிட்டு நான் அதோட நிறைவு பண்ணிக்கிறேன். வேதாத்ரி மகரிஷி ஆசிரமம் போயிருந்தேன். அந்த ஆசிரமமும் அரவிந்த மகரிஷி, அரவிந்தரோட ஆசிரமமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மலை அவ்வளோ உயரமான மலைகள், அங்க இருந்த ஆடு மாடுகள், அங்க இருந்து அப்படியே சுத்தி வந்த அந்த பகுதிகள், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சது இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் சார். அதுக்கப்புறம் இப்ப சினிமா சொல்லணும்னா எல்லா சினிமாவுமே எனக்கு பிடிக்கும். பிடிக்காதுன்னு செலக்டடா சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எல்லா சினிமாவும் பார்ப்பேன், எல்லா பாட்டும் ரசிப்பேன். எந்த பாட்டு போட்டாலும் எனக்கு பிடிக்கும். ஆனா வந்து இந்த 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 கேபரே டான்ஸ் போட்டுக்கிட்டு ஆடுற எல்லாரீஸ்வரி குரலே பிடிக்காது சார் எனக்கு. எனக்கு பிடிக்காத ஒரு குரல் உண்டுன்னா அது வந்து எல்லாரீஸ்வரி குரல் தான். அதை மட்டும் என்னால கேட்கவே முடியாது. மற்றவங்க பாடுற குரல்லாம் என்னால கேட்க முடியும். அது ஒண்ணு. அதனால எனக்கு பிடிக்காதவங்கன்னு சொல்லக்கூடாது, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனா என்னமோ எனக்கு வந்து அது வந்து அந்த ஆனா குரல் அதே எல்லாரீஸ்வரி அம்மா சாமி பாட்டெல்லாம் பாடினதெல்லாம் இல்ல, அது கூட ரொம்ப எனக்கு பிடிக்காது. கொடிகட்டி எல்லாரையும் சரி சாமி பாட்டு பாடினாலே எனக்கு சாமி ஓடி போயிடுற மாதிரி இருக்கும், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால மற்றவங்க அது அபிராமி அந்தாதி சீர்காழி கோவிந்தராஜன் பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு தடவை சொல்லியிருந்தேன், எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த அபிராமி அந்தாதி சீர்காழி கோவிந்தராஜன் பாடுறத கொஞ்சம் வைக்க சொல்லுமா. அதை வந்து நான் இல்லைன்னா கூட எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. நான் வந்து அப்ப அவங்க என்னோட இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு நான் சொல்லிட்டேன். அவங்கெல்லாம் வேற வேற இடம் மாறி போயிட்டாங்க. ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தா ஒரு சமயம் அந்த மாதிரி நேரங்கள்ல, ஏன்னா யாரோ தானே சார் போட முடியும், நம்மளே போட்டுக்கிட்டு படுத்துக்க முடியாதுல்ல. அதனால அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி அழுக சத்தம் எல்லாம் எதுவுமே இல்லாம அந்த அபிராமி அந்தாதிய நானும் கேட்கணும், வர்றவங்களும் கேட்டுட்டு போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதுதான் என்னோட ரசனை, ஆசை. இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு ஆசை. எல்லாரோட முகத்தையும் பார்க்கும்போது அப்படியே அந்த ஒரு ஆனந்தமா இருக்கும். அதை விட பெரிய ரசனை இதை இந்த நொடியில ரசிக்கிற ரசனை அதை விட வேற என்ன சார். அதனால அத்தனையும் அற்புதம், அத்தனையும் ரசனைகள் தான். அதாவது ரொம்ப நாங்கெல்லாம் நன்றிங்க. நாங்கெல்லாம் இதுல வந்து அமுதாமா சொன்னதுல ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். வானம் அப்படியே தான் இருக்கு. வானத்துல வந்து காட்டுக்குள்ள போய் பார்த்தோம்னா லைட் பொல்யூஷன் இல்லாததுனால வானத்துல எல்லாமே தெரியும். இப்ப ஒருத்தர் கூட வந்து கேலக்சியை வந்து வெறுங்க நாளா பாக்குறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ராத்திரி அங்க தங்கணும், அவரோட கேலக்சியை பார்க்கணும். அப்படியும் கூட ஒரு நிகழ்வுலாம் இருக்கு. வானம் வந்து நம்ம லைட் பொல்யூஷன்னாலதான் நமக்கு தெரியும், இப்ப கிளியரா இல்லை, அவ்வளவுதான். ஆமாங்க ஆனா சார், அப்ப நீங்க நம்ம சொல்றது பார்த்தோமே ரைட். சார், கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தோம்ல. அப்ப அந்த இல்ல மேம், நினைவு இப்ப என்னோட இப்பயுமே மனசுல நீங்க ஆழமா. வந்து இல்லம்மா, நீங்க ரசிக்கிறதுக்காக அதை சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ இப்பயுமே லைட் இல்லாத இடம் இருக்கும்ல, நம்ம ஒரு அதிகமா இப்போ டவுன் இல்ல, ரொம்ப சிட்டி இல்லாம ஒரு நம்ம, ஆனா லைட் இருக்கிற இடத்துலயே கூட நீங்க ரொம்ப கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டே இருக்கும்போது அப்புறமா அந்த நட்சத்திரம் தெரிய ஆரம்பிக்குது. ஆனா நாங்களுமே தான் அப்படி நட்சத்திரத்தையும் பார்க்க இப்போ கூடாது காணோம். காயத்ரி. அப்படி உற்று அதை பாக்குறோம்னு பார்க்க கூடாது, அது நம்மள இழுக்கணும், அட்ராக்ட் புரியுது பண்ணணும். ஆனா, புரியுது. ஆனா இப்போ வந்து அந்த லைட் இல்லாத இடத்துல இருக்கும்போது அதை கொஞ்சம் பார்க்க முடியுது. ஏன்னா நானுமே அதை மிஸ் பண்ணேன், ஃபீல் பண்ணுவேன். அப்பதான் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரிலாக்ஸ்டா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது தெரிய ஆரம்பிச்சது, அதனால சொன்னேன். சரி, காட்டுக்குள்ள சார் 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 காட்டுக்குள்ள சார் டைம் வாட்ச் ஆயிடுச்சு சார். டவர்ல நின்று பார்த்தா சார் சூப்பரா டைம் ஆயிடுச்சு சார். இருக்கும். டைம் ஓகே ஓகே ஆயிடுச்சு, ஓகே பிறகு பேசிக்கலாம் சார். நிறைய விஷயங்கள் நம்ம டைம் ஆயிடுச்சு. அதாவது இப்போ வந்து இன்னைக்கு பேசுனதுல வந்து நம்ம எல்லாம் இடத்தை பத்தி தான் பேசணும்.
அமுதா மேடம் வந்து ஒரு அப்படியே வேற 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 ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் அந்த ரசனையை ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம். உண்மையாவே நான் இந்த ரசனை நாங்க எதிர்பார்த்த, அதாவது இந்த போஸ்ட் எல்லாம் போட்டு பல விதமான ரசனைகள் எதிர்பார்த்தோம். அதுல நீங்க பல விதமான அறுசுவையும் கொடுத்த மாதிரி இந்த ரசனையை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. அதுல ஒரே ஒரு செய்தியை சொல்லி காயத்ரி சொன்னாங்க பாரு, அறுசுவையம். நான் இப்படி நடந்து போறப்ப அந்த சமையல் வாசனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பிரமாதம். அதை நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கிராமத்துல வந்து நாங்க அதை அனுபவிச்சிருக்கோம். இப்படி நடந்து போறப்ப பல விதமான வாசனை வருது, அதை ரசிக்கணும்னு சொன்னாங்க. கிரேட் காயத்ரி. அதாவது வித்தியாசமான ஒரு பார்வை. அதை நம்ம எல்லாத்தையும் ரசிக்கிறோன்றதுக்கு இந்த ரசனை போட்டதுக்கு உண்டான ஒரு மன நிறைவு, அந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எதை ரசிக்கிறோன்றத நீங்க ரெண்டு பேரும் சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அமுதா மேடம், உங்களோட மொத்த பார்வையுமே வந்து வேற வேற விதமா தான் நீங்க சொன்னீங்க. அதுல எல்லாமே அழகு, எல்லாமே அழகு. நன்றி, நன்றிங்க சார். வாய்ப்புக்கு நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. பிரசன்னா வாங்க. வணக்கம் சார். எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ரசிக்கிறது பிடிக்கும். என்னன்னா, எங்க வீட்டுக்கு தினமும் சிட்டுக்குருவி, அணில் வரும், காக்கா வரும். கொஞ்சம் அதுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அது குரலை மாத்தி மாத்தி கத்தும். அதுக்கு என் பையன் சொல்லுவான், உனக்கு தான் அது பேசுறது புரியும், அது தண்ணி கேக்குது, அது சாப்பாடு கேக்குது, கொண்டு போய் நம்ம என்ன வைக்கிறோமோ அதை எடுத்து சாப்பிடும். அதை உக்காந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். அது பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்கேயா இருந்தாலும் சர்க்கஸ் இல்லைன்னா எக்ஸிபிஷன் போட்டாங்கன்னா போய் பார்க்கறதுக்கு பிடிக்கும். அங்கே எத்தனை ரைட்ஸ் ராட்டினம் இருக்கோ அத்தனையிலையும் சுற்றணும். என்ன பஞ்சு மிட்டாய், இப்பயும் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பீச்சுக்கு போனால் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடுவேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கு அந்த மாதிரி எங்கேயாவது போனால் ஊஞ்சல், எங்கள் வீட்டில் ஊரில் இருந்தது, இப்போ இங்கே சென்னையில் இல்லை. அதனால எங்கேயாவது ஊஞ்சல் பார்த்தோன்னா உக்காந்து ஆடுறது பிடிக்கும். நாராயணமூர்த்தி சார்லாம் சொன்ன மாதிரி இப்பவும் சரி, மழை பெஞ்சதுன்னா எங்கேயாவது வெளியில இருந்தோன்னா நனைஞ்சுக்கிட்டே தான் நானும் என் பையனும் வருவோம். வீட்டில் இருக்கும்போது மழை பெஞ்சதுன்னா நாங்கள் மட்டும் ரோட்ல நைட்டா இருந்தாலும் நடந்து போய் பார்த்துட்டு வருவோம். அவன் இல்லைன்னா நான் மட்டும் மழையில நடப்பேன். அதுவும் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன். அந்த மழையில ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுகமா இருக்கும். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மழையில ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். பைக்ல லாங் டிரைவ் போனா எனக்கு ரொம்ப போகணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். கார்ல ஈவினிங் இல்லைன்னா நைட் டிராவல் பண்ணும்பொழுது இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டே போகணும். நான் டிராவல் பண்ணேன்னா தூங்க மாட்டேன். அப்போ நான் பாட்டு கேட்டு ரசிச்சுக்கிட்டே போவேன். அந்த டிராவல் ப்ளஸ் இளையராஜா சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்ல ரோட்ல நடந்து போறது பிடிக்கும். தனியா நடந்தேன்னா ரொம்பவே பிடிக்கும். ஒரு 11 மணிக்கு மேல அந்த மாதிரி ஒரு வாக் போயிட்டு வர்றது எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து முன்னாடி எல்லாம் எவ்ரி சண்டே நாங்க சும்மா வீட்டுல இருக்கிறது போர் அடிக்குது அப்படின்னா ஒரு ஒரு ஒவ்வொரு இடத்துக்கு போவோம். டி நகர் போவோம், கோடம்பாக்கம் போவோம். அந்த மாதிரி சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போயிட்டு வருவோம். அந்த மாதிரி குட்டி குட்டி டிராவல் பண்றது பிடிக்கும். யாரையாவது இரிட்டேட் பண்ணி அவங்கள கொஞ்சம் கடுப்பேத்தி பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள். நான் வீட்லயும் சரி, எங்க அக்கா அண்ணன் கூட எல்லாம் நிறைய சண்டை போடுவேன். அப்பா அம்மா வருவாங்க, அவ சின்னவ, நீ விட்டு கொடுக்க கூடாதான்னு எங்க அக்கா அண்ணன் அடிப்பாங்க. அதை பார்த்து நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். இந்த மாதிரி இந்த அல்ப ஆசைகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஒண்ணே ஒண்ணு, என்ன ரசிக்க எனக்கு பிடிக்கும் சார். அது எல்லாருக்கும் பிடிக்கும். அது எல்லாத்துக்கும் பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப என்ன ஒரு தடவை வான்மதி மேடம் ஆக. எல்லாருக்கும் வணக்கம் சார். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எனக்கு எல்லாரீஸ்வரி பாட்டு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து கேரளாக்கு நான் ஒரு தடவை போயிருந்தேன். அந்த வீடுகள் அமைப்பெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது சார். நான் ரொம்ப ரசிச்சேன். ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாலேயும் அந்த குளம் அல்லது ஆறு ஓடிட்டு இருக்குது, படிக்கட்டு இருக்குது, இறங்கி போய் அதுல காலை நனைச்சிட்டு படிக்கட்டுல உட்கார்ந்து அந்த இயற்கையை ரசிக்கிறது நான் ரொம்ப ரசிச்சேன் சார். என்னுடைய வாழ்க்கையில கேரளா ட்ரிப்பு மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பு. அடுத்தது என்னுடைய குழந்தைகளுடைய மழலை மொழி ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல அவங்க வளரும்போது என் பையன் வந்து அம்மா மழை பொய்யுது அப்படின்னுவான்.
அது நான் வந்து அது அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சதுனால அது பெய்யுதுன்னு நான் கரெக்ட் பண்ணவே இல்லை. இப்ப கூட ஆபீஸ் கிளம்பும் போது அம்மா இன்னைக்கு மழை பொய்யுமா அப்படின்னுவான். எனக்கு சிரிப்பு தான் வரும், வேற ஒண்ணும் இல்லை சார். அடுத்து வந்து திரைப்பட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். என் கையில எப்பவுமே ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும், எல்லா பாட்டையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் சார். குறிப்பா அந்த அபூர்வ ராகங்கள்ல வந்து வாணி ஜெயராம் பாடிய 7 ஸ்வரங்களில் எத்தனை பாடல், அதுல வந்து எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும், எனக்காக உணவு உண்ணல் எப்படி நடக்கும், அந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஒரு ஆசிரியர், அதாவது நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு மேக்ஸ் எடுத்த ஒரு ஆசிரியருடைய புடவைகளை நான் ரசிச்சிருக்கிறேன். என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு நாள் கட்டின புடவைய அடுத்த நாள் கட்ட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நானும் தினமும் பார்ப்பேன். அதே மாதிரிதான் நான் 9th 10th 11th 3 வருஷமும் அவங்க ஒரு நாள் கட்டின புடவைய கட்டினதே இல்லை. யாருக்காவது கொடுத்துருவாங்களாம், ஒவ்வொரு புடவை கட்டுவாங்க, அதை தானமா கொடுத்துருவாங்களாம். மறுபடியும் நான் வந்து ட்ரைனிங் ஸ்கூல் படிக்கும்போது அவங்களே எனக்கு வந்து இங்கிலீஷ் எடுக்க வந்தாங்க. அப்பவும் நான் அவங்கள ஒவ்வொரு நாளும் நோட் பண்ணேன். 2 வருஷம் ஒரு நாள் கட்டின புடவைய மறுநாள் கட்டவே இல்லை சார், 2 வருஷம். அதை நான் இன்னும் வியந்து பார்த்திருக்கிறேன், ரசிக்கவும் செஞ்சிருக்கேன். தினமும் அவங்க வரும்போது இன்னைக்கு என்ன புடவை கட்டுறாங்கன்னு பார்ப்பேன். ஒரு தடவை அவங்க மேக்ஸ் டீச்சர்ன்றதுனால அவங்க புடவையில வந்து வட்டம், சதுரம், முக்கோணம், இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே இருந்தது. அந்த புடவைய என்னால மறக்கவே முடியாது சார். அடுத்தது இப்ப சமீபத்துல திருச்செந்தூர் சார், அதுல கடல்ல குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுலயும் குளிச்சு முடிச்சுட்டு அந்த நாழி கிணறுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அந்த 10 வயசுல பார்த்த அதே அளவு தண்ணி இப்பவும் இருக்குது. 50 வருஷத்துக்கு அப்புறமும் அதே அளவு தண்ணி இருக்குது. அதுவும் எனக்கு நான் ரசிச்சிருக்கிறேன். அப்புறம் தாமிரபரணி ஆற்றுல குளிக்கிறதுக்கெல்லாம் பிடிக்கும். ஊர்ல வந்து அம்மா பாட்டி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அதுல குளிச்சிருக்கேன். அப்புறம் இன்னும் கடைசியா சொல்ல போனா, இப்ப சமீபத்துல நான் ரசிக்கிறது நம்முடைய மைம் குரூப்ல கல்யாணி மேடம் போடுவாங்கல்ல, ஒரு பாப்பா தாவணி போட்ட பாப்பா டான்ஸ் ஆடுற மாதிரி, அதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். அடிக்கடி அதை போட்டு பாத்துக்கல சார், அவங்களுடைய இமேஜ் எல்லாம் ரொம்ப ரசனையா இருக்குது சார். அப்புறம் இந்த குரூப்ல இருக்கிறதே, இந்த எல்லாருடைய ரசனைகளை ரசிக்கிறதே ஒரு பெரிய ரசனையா இருக்குது சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். மகிழ்ச்சி மேடம், ரொம்ப நன்றி. அதாவது நீங்க ஒரு பஞ்ச் வச்சுட்டீங்க. கல்யாணி மேடம் வரலன்னா கூட இன்னைக்கு அவங்க பாப்பா அந்த டான்ஸ் ஆடுறது அது எல்லாருமே ரசிப்போம். நீங்க எல்லாருமே அந்த பாப்பாக்கு ஃபேன் சார். அந்த டான்ஸ் வந்து அது ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க போடும் போது எல்லாருமே ரசிச்ச ஒரு இது. இன்றைக்கு ஹைலைட்டா அதுதான் நினைக்கிறேன் நானு. மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாம், எல்லாரும் பேசிட்டோம். அதாவது நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல நிகழ்ச்சியா இருந்தது. ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், முதல்ல யாருன்னா பேசுறீங்களான்னு கேட்கும் போது பேசிடுங்க. இல்லைன்னா பிறகு எல்லாரும் டைம் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு சான்ஸ் கிடைக்காத போயிடும். அதனால முதல்ல கூப்பிடும் போது யார் பேசணும்னு நினைக்கிறோமோ டக்குன்னு பேசி முடிச்சிட்டோம். நான்லாம் ஒண்ணுதான் பேசினேன். இப்ப எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது இது பேசுவோம், தவறில்லை. ஆனா வந்து அடுத்த முறை வரும்போது அது கொஞ்சம் திட்டமிடணும். இது முதல் முறையா அந்த ரசனையை பத்தி நம்ம பேசுறோம். நல்ல ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. அருமையா ஒவ்வொருத்தரும் அருமையான அவங்கவுங்களோட ரசனையை பத்தி சொன்னீங்க. இதை கேட்கிறவங்க எல்லாம் வந்து யூடியூப்ல பாக்குறவங்க எல்லாம் அவங்கவுங்க ரசனையை கீழே கமெண்ட்ல போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானு பார்ப்போம், அது இன்னும் கொஞ்சம் சிறப்படையும் இல்லையா? ஒவ்வொருத்தர் பார்த்துட்டு அவங்கவுங்க ரசனையை போடலாம். ஒரு நாள் அவங்களும் வந்து இங்க பங்கெடுத்து சொல்லலாம், அவங்களோட ரசனையை சொல்லலாம்னு நினைக்கிறேன் நானு. மகிழ்ச்சி, அருமை. ஒரு நல்ல நிகழ்ச்சியா நடந்தது, நல்ல மிக சிறப்பாகவும் இருந்தது. எல்லாரும் அந்த ரசனையை தெரிஞ்சுது. இன்னும் நிறைய இருக்கு, நமக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் பல நிகழ்ச்சிகள் நான் பேசி முடிச்சிடறேன். இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லா இருந்தது டெஃபினட்டா. அதே மாதிரி நான் ரசித்த மனிதர்கள் நான் பேசி முடிச்சிடுறேன்னு அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது சார். அது கேட்கவே மாட்டாங்களே. நான் பேசி முடிச்சிடுறேன்னு சொன்னேன், கவனிச்சிங்களா? சொல்லுங்க. ஏன்னா ஃப்ளோர்ல பேசிட்டு வரும்போது டக்குன்னு குறுக்கு வரும்போது நடந்துடும். என்ன பேச வந்தோன்றதே முடிச்சிட்டோம். பரவாயில்ல, நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. அதான் இது வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட சிறப்பா நடந்ததுன்றதுதான். இப்ப லதா மேடம் கூட ஒரு ஐடியா சொன்னாங்க. ஒரு நிகழ்ச்சி பண்ணும் போதுதான் ஒவ்வொரு நமக்கு ஏதோ ஒண்ணு தோணும், வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றதுதான் தோணுச்சு. நிகழ்ச்சி வைக்கலாம்னு நினைச்சப்ப டக்குன்னு நாராயணமூர்த்தி சார் தான் இந்த
பாடல்களை ரசிப்போம் அப்படின்னு சொன்னாரு. இல்லை, எல்லாத்தையும் ரசிக்கிற மாதிரி போடலாம் அப்படின்னு திட்டமிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் ரசிக்கிற மாதிரி பண்ணோம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா நடந்து. நாராயணமூர்த்தி சாருக்கு நன்றி. நம்மளோட கல்யாணி மேடமுக்கும் நன்றி. வரலைனாலும் ஒரு டான்ஸ் போட்டு எல்லாரையும் ரசிக்க வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி லதா மேடம் எது சொல்ல வந்தாங்க, அது என்னன்னு கேட்டுக்கலாம். சார், இந்த நிகழ்ச்சி மாதிரியே நான் ரசித்த மனிதர்கள், நான் எனக்கு இன்ஸ்பைரேஷன் ஆனவங்க அப்படின்ட்டு ஒரு டாபிக் ஒரு தடவை கொடுத்தீங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மைதான். மகிழ்ச்சி. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.